வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ எதை பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் பார்க்கிங்லேருந்து எப்படி கஸ்டமரை பிக்கப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ நான் கிண்டியிலேருந்து போயிட்டுருக்கேன். சரிங்களா, நம்ம கிண்டியிலேருந்து போனால் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். கிண்டியிலேருந்து போகும்போது இந்த சிக்னலில் ரைட் எடுத்தால் நம்ம ஏர்போர்ட்குள்ளே என்ட்ரு ஆகும். நல்லா பார்த்துங்க, இங்கே சிக்னல் வரும், சிக்னல் இங்கே ஒர்க் ஆகும். ஓகேவா? ஆனால் ரைட்டு திரும்பினதுக்கப்புறம் அந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா சிக்னல் ஒர்க் ஆகாது. சரிங்களா, ஆனால் லெஃப்ட் சைடில் நம்ம சார் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். ஆனால் இந்த சிக்னல் ரெட்டில் இருக்குமா, க்ரீனில் இருக்கும்போது சிக்னலோட நிலைமை நீங்களே பாருங்கள். சாருக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. சரி, ஓகே விடுங்க, நம்ம அதுக்குள்ளே கஸ்டமர் பிக்கப் பண்ணுறதை பற்றி பேசுவோம். சரிங்களா, நம்மளே கணக்கு பண்ணிக்க வேண்டியதான். இங்கே ரெட் லைட் போச்சு அப்படின்னா இதுதான் க்ரீன் சிக்னல் உள்ளே போகிறதுக்கு. ஓகேவா? சிக்னல் விழுந்துருச்சு, நல்லா பார்த்துக்குங்க. நம்மளே கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கிளியர் பண்ணிக்கணும். சரி, இப்போ உள்ளே போகும்போது இப்படி தான் ஏர்போர்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும். கிண்டியிலேருந்து நம்ம வந்தோம் அப்படின்னா அதாவது இந்த ரைட் சைடில் இருக்கிறது மால். சரிங்களா, இங்கே ஓன் போர்டு மட்டும் தான் பார்க் பண்ண விடுவாங்க. டீ போர்டெலாம் இங்கே உள்ளே கூட சேர்க்க மாட்டாங்க. சரிங்களா, நம்ம ஃபஸ்ட்டு எப்படி கஸ்டமரை பிக்கப் பண்ணுவோன்னா, இப்போ உள்ளே என்ட்ரு ஆனோடனே இந்த ரைட்டு தெரியுதா, அங்கேருந்து ஒரு டீ போர்டு வண்டி இப்போ வெளியில் வரும் பாருங்கள். அந்த ரைட்டில் உள்ளே என்ட்ரு ஆகி தான் ஃப்ளாக் கிட்ட போய் கஸ்டமரை பிக்கப் பண்ணுவோம். ஸோ இப்போ அங்கே பிக்கப் பாயிண்ட் கிடையாது, இந்த ரைட் சைடில் போகக்கூடாது. டீ போர்டை அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து இன்னொரு வண்டி ரிவர்ஸில் வரும் பாருங்கள், திருப்பி அனுப்பிச்சி விட்ருவாங்க. இதில் விட மாட்டாங்க, நல்லா பார்த்துக்கோங்க, இங்கே விட மாட்டாங்க. இதுக்கு அடுத்த வழியாக இங்கே இந்த பிரிசா காருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த T1 டெர்மினல் வழி இருக்குல்ல, அது கஸ்டமர் ட்ராப் பண்ணுற இடம். சென்னையிலேருந்து வெளியில் கிளம்பி போகிறவங்கள ட்ராப் பண்ணுற இடம். இந்த பிரிசா போகிற இடம் இருக்குல்ல, இந்த இடம். இதை வழியாக போனீங்கன்னா T2 டெர்மினலும் போகலாம், T1ம் போகலாம், இன்டர்நேஷ்னலும் போகலாம், டொமஸ்டிக்கும் போகலாம். சரிங்களா, ஸோ இதிலேருந்து நம்ம நேராக போகும்போது அந்த ரைட் ஹேண்ட் சைடில் வர்றது ஆரோ வெஸ்ட் பார்க்கிங் பில்டிங். கொஞ்சம் முன்னாடி போகணும். இங்கே எங்கே நிப்பாட்டினாலுமே இப்படி தான் லாக் போட்டுருவாங்க. செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த க்ராஸ் பண்ணுற இடத்தெல்லாம் தாண்டி போனீங்கன்னா தான் ஆரோ வெஸ்ட் பில்டிங் வரும். கொஞ்சம் முன்னாடி போகணும். க்ராஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக வழி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முன்னாடி போங்க. முன்னாடி போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா இதில் வண்டி எக்ஸிட் ஆகி வெளியில் வர இடம். ஸோ நம்ம அந்த போர்டு இருக்குல்ல, சைன் போர்டு இருக்குல்ல, அங்கே தான் ரைட் எடுக்க போகிறோம். கஸ்டமரை பிக்கப் பண்ணுறதுக்கு இதுதான் வழி, கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ரைட் எடுக்க வேண்டியது இருக்கும். இந்த T4 T2 கார் பார்க்கிங் இருக்குல்ல, ரைட்டில் இங்கே தான் நீங்கள் ரைட் எடுக்கணும். இந்த போலீஸ் வண்டி தாண்டினோடனே இங்கே ரைட்டு போட்டிருக்கா, டாக்ஸி பிக்கப் பாயிண்ட்னு, இங்கே ரைட்டு. ஓகேவா? இந்த ரைட் எடுத்து உள்ளே போனீங்கன்னா இங்கே உங்கள் ஃபாஸ்டேக் ஸ்கேன் ஆகும். ஃபாஸ்டேக் இல்லைனா நீங்கள் என்ட்ரு ஆகும்போதே ஸ்கேன் பண்ணி அந்த டோக்கன் கையில் கொடுத்துருவாங்க. மறக்காமல் டோக்கனை மிஸ் பண்ணாமல் கையில் வச்சுக்கோங்க. சரிங்களா, இந்த ஃபாஸ்டேக் இருக்குது, அதனால் ஸ்கேன் ஆகிடுச்சு. ஸ்கேன் பண்ணி உள்ளே போகணும். ரேம்பில் ஏறினீங்கன்னா இந்த மாதிரி ரேம்ப் வரும், ரேம்பில் ஏறுங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் 2 வீலர் பார்க்கிங்க. இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குல்ல, இது பார்க்கிங் இருக்குல்ல, ஆனால் இது 2 வீலர் பார்க்கிங். இங்கே கார்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. இது அப்படியே மேலே போனீங்கன்னா தான் செகண்ட் ஃப்ளோர் பார்க்கிங்கு. இந்த பார்க்கிங்கை தெளிவாக பார்த்துக்கோங்க. சரிங்களா, அப்படியே மேலே போயிட்டு லெஃப்ட்டு திரும்பி அப்படியே கர்வ் ஆகி இது தாங்க செகண்ட் ஃப்ளோர் பார்க்கிங் இருக்கா. இந்த பார்த்தீங்கன்னா 2Fன்னு இருக்குல்ல, செகண்ட் ஃப்ளோர் மேலே போட்டிருக்கு பார்த்தீங்களா, பிக்கப் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு. அதாவது டாக்ஸி எல்லாமே இந்த ஃப்ளோரில் தான் பிக்கப் பண்ணணும். சரிங்களா, ஒன்று இப்படி நேராக போனீங்கனாலும் வழி இருக்குது, இப்படி போய் அந்த லெஃப்ட் எடுத்து இல்லை ரைட் எடுத்து போனாலுமே அந்த பிக்கப் பாயிண்ட் வந்துடும் லிஃப்ட்டுக்கிட்ட. ஓகேவா? நான் பிக்கப் பாயிண்ட்டில் இது ட்ராவல் ஸ்ட்ரிப் அப்படின்றதுனால நான் மேலே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு கஸ்டமர்கிட்ட தான் நான் போகிற மாதிரி இருக்குது. நான் ட்ராவல் ஸ்ட்ரிப் பண்ணும்போது பார்க்கிங் அவங்க பே பண்ணிடுவாங்க. எல்லா கஸ்டமரும் அந்த மாதிரி பொறுமையாக பார்க்கிங்க்கு பே பண்ண மாட்டாங்க. அதுதான் முக்கியமான ரீசன். இது கஸ்டமரும் புரிஞ்சுக்கணும், ட்ராவல்ஸில் இருக்கவங்களும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் புரியாமல் டிரைவரை தான் திட்டுவாங்க. இதில் டிரைவர் திட்டுறதுக்கு ஒன்றுமே சான்சஸ் கிடையாது. இது முழுக்க ஏர்போர்ட் நிர்வாகம் தான் இப்படி பண்ணியிருக்காங்க. ட்ராவல்ஸ் வண்டி எதுவுமே உள்ள அலோட் கிடையாது. சரிங்களா, இப்போ நான் மேலே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு எப்படி கீழே போகிறேன் அப்படின்றதையும் நான் தெளிவான அந்த வீடியோவில் விளக்கம் கொடுத்துருக்கேன். இப்போ நான் 4th ஃப்ளோர் வந்துட்டேன். சரிங்களா, 4th ஃப்ளோரில் எனக்காக ஒரு பார்க்கிங் இருக்கும். அந்த எனக்காக பார்க்கிங்னா காலியாக இருக்க பார்க்கிங் சொல்கிறேன். சரிங்களா, அதாவது எல்லா ஃப்ளோர்லையுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 இடத்துல மெயினாக லிஃப்ட் இருக்குங்க. அந்த 3 இடமும் சொல்கிறேன். நீங்கள் எங்கே கார் பார்க்கிங் விடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லிஃப்ட் ஏற்றி வாங்க. சரிங்களா, அதாவது இது நான் 4th ஃப்ளோரில் வந்துட்டேன். எல்லா மாடியிலும் இந்த மாதிரி தான் லிஃப்ட் இருக்கும். சரிங்களா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த 4 பில்டிங்கில் பெயிண்ட் அடிச்சுட்டு பார்த்தீங்களா, இது ஃபுட் கோர்ட்டுக்குள்ளே ஒரு லிஃப்ட். சரிங்களா, இந்த ட்ராலிலாம் அடுக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த லக்கேஜ் ஏற்றுறது, இங்கே ஒரு லிஃப்ட் இருக்குது. இது ஃபுட் கோர்ட்டுக்குள்ளே வரும். சரிங்களா, அதில் வந்தீங்கன்னா இங்கே வருவீங்க. இது ஒரு லிஃப்ட்டு.
அப்புறம் வந்து மெயினான லிஃப்ட் வந்து கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா அதுதான் பிக்கப் பாயிண்ட் கிட்ட வர மெயினான லிஃப்ட். அங்கே 2 லிஃப்ட் தான் இருக்கும், மீதி எல்லா இடத்துலையும் ஒரு லிஃப்ட் தான் இருக்கும். சரிங்களா, இந்த பிக்கப் பாயிண்ட் கிட்ட வர லிஃப்ட்டு இந்த லிஃப்ட் தான். இந்த லிஃப்ட்டில் தான் கஸ்டமர் ஏறினாங்கன்னா மோஸ்ட்லி மேலே வருவாங்க, எந்த ஃப்ளோராக இருந்தாலுமே. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குல்ல இந்த லிஃப்ட்டு. 3வது லிஃப்ட் எதுனா வந்து இப்படியே நேராக போனீங்கன்னா அந்த கடைசியில் லாஸ்ட்டில் ரைட் சைடில் 4 இருக்குல்ல, அதுக்குள்ளே ஒரு லிஃப்ட் இருக்குது. ஸோ நீங்கள் பில்டிங்லேருந்து எந்த பக்கம் உள்ளே வரீங்களோ இதில் எந்த லிஃப்ட் கரெக்டாக இருக்கோ அந்த லிஃப்ட்டை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்க் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக மேலே வரலாம். சரிங்களா, அந்த 4 இருக்குல்ல அதான் அந்த லிஃப்ட் இருக்க இடம். ஸோ இங்கே நான் மேலே பார்க் பண்ணுறேன், 4th ஃப்ளோரில் நான் பார்க் பண்ணுறேன். சரிங்களா, 4th ஃப்ளோரில் பார்க் பண்ணுறதுனால 1 2 3 விஷயம் நல்ல விஷயம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன் பொறுமையாக. சரிங்களா, அதே மாதிரி இப்போ நான் வண்டியை பார்க் பண்ணிட்டேன். பார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் நான் வீடியோ வந்து கையிலலாம் வச்சு எடுத்துகிட்டு வரல. சரிங்களா, இப்போ நான் காட்டுறேன் அந்த வீடியோ எப்படி எடுத்தேன்னு சொல்லி. யாரும் இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கும். சரிங்களா, தெரிஞ்ச விஷயத்தில் 4 பேர் சொல்கிறது தப்பு கிடையாது. பார்த்துங்க, இந்த ஒரு ஸ்டாண்டு, இங்கே ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, இங்கே ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. சரிங்களா, காருக்குள்ளே ஸ்டாண்டுக்குள்ளே காரெல்லாம் கேட்காதீங்க. இந்த 3 ஸ்டாண்ட் இருக்குது, எது எப்போ தேவையோ அந்த டைமில் யூஸ் பண்ணிக்கிறது தான் முக்கியமான விஷயம். வண்டியை பார்க் பண்ணிவிட்டு வெளியில் 4th ஃப்ளோரில் இறங்குனீங்கன்னா இங்கே ஒரு சூப்பரான ஒரு வியூ இருக்கும். இங்கேருந்து பார்த்து கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு இப்போ இதுக்கப்புறம் தான் வேலையாக இருக்குது. நான் ட்ராவல்ஸ் புக்கிங்கில் எப்படி கஸ்டமரை பிக்கப் பண்ண போகிறேன்றதை நான் காட்டுறேன். சரிங்களா, இதுதான் உங்களோட சிங்கார சென்னையோட பிக்கப் பாயிண்ட். இங்கே தான் இந்த வழியாக தான் கஸ்டமர் எல்லாம் வருவாங்க. எப்படி வருவாங்க அப்படின்றது லைனாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் வண்டியை பார்க் பண்ணிட்டேன்னா இதெல்லாம் தான் நீங்கள் வர வழிங்க, கஸ்டமர் கூட்டிகிட்டு வர வழிங்க. சரிங்களா, நல்லா பார்த்துக்கோங்க, எல்லாம் வராங்களா இந்த வழியாக தான் வருவாங்க. ஸோ வண்டி பார்க் பண்ணிவிட்டு இப்படி நடந்து வந்தால் நான் காட்டினால இதான் மெயின் லிஃப்ட்டு. இங்கே தான் 2 லிஃப்ட் இருக்கும், மீதி எல்லா இடத்துலையுமே ஒரு லிஃப்ட் தான் இருக்கும். இந்த இடத்துல 2 லிஃப்ட் இருக்கும். சரிங்களா, இந்த லெஃப்ட்டில் ஏறி நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் போகிறோம். இது அங்கங்கே போர்டு இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. டாக்ஸிஸ்லேருந்து இந்த ஆப் மூலிமா புக்கிங் எடுக்கிறவங்க எல்லாருமே 2வது மாடியில் தான் பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி பார்த்துங்க லிஃப்ட் வந்துச்சு. லிஃப்ட்டில் ஏறி நல்லா இந்த ஃபோட்டோ பார்த்துங்க, எங்கள் பிக்கப் பாயிண்ட் தெளிவாக போட்டுருக்காங்க பாருங்கள். லிஃப்ட்டில் ஏறி கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் போகிறப்போ இதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பிக்கப் பாயிண்ட் 2nd ஃப்ளோர் இருக்குல்ல, அதுதான் பிக்கப் பாயிண்ட். கஸ்டமர் எங்கே இருந்தாலுமே அதான் இருக்கும். சரிங்களா, ஸோ மேலே 4th ஃப்ளோரில் ட்ராப் பண்ணி நான் கீழே வந்துட்டேன். அதாவது இந்த ரைட் ஹேண்ட் சைடில் தெரியுது வந்து T2, இதை தாண்டி தான் T1 டெர்மினல் இருக்குது. மோஸ்ட்லி இது இன்டர்நேஷ்னல், இந்த கோல்டன் கலரில் இருக்கிறது இன்டர்நேஷ்னல். சரிங்களா, ஆனால் சில கஸ்டமர் T4 லேண்ட் ஆனாங்கன்னா இந்த பக்கம் வருவாங்க, இந்த பக்கம் அந்த ஒயிட் ஷெட்டுக்கிட்ட வருவாங்க. ஆனால் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து இந்த T1 தான் வருவாங்க டொமஸ்டிக்கு. ஏர் இண்டியா, விஸ்தாரா 1-2 ஃப்ளைட் மட்டும் தான் T4 வருவாங்க. ஸோ இதுதான் பிக்கப் பாயிண்ட், இங்கே தான் கஸ்டமர்லாம் வருவாங்க. ஸோ இதுதாங்க அந்த சர்வீஸ் ரோடு. அந்த பக்கி பேட்டரி கார்ஸ்லாம் இருக்குல்ல, அது வந்து எப்படின்னா அந்த லாஸ்ட்டில் இருக்குது டொமஸ்டிக் அரைவல். அங்கேருந்து கஸ்டமர் ஏறினாங்கன்னா இதில் ஏறி இங்கே வந்து இறங்குவாங்க. ஆனால் இதில் ரொம்ப கஷ்டம் என்னென்னா இந்த வயசானவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இறங்கி நடக்கிறதுக்கு. எல்லாமே ரைட்டு, பட் ஆனால் இதில் தெளிவாக பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், நம்ம டிரைவர்ஸ் எங்கே கூட்டு போக மாட்டாங்க, ஒன்லி ஃபார் கஸ்டமர்ஸ் தான் சொல்கிறாங்க. அந்த கஸ்டமர்ஸ் எப்படின்னா இந்த மாதிரி வயசானவங்க நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இன்பிட்வீன் இந்த வீடியோ வருது, இதை பார்த்து ஏதாவது நிர்வாக முயற்சி எடுத்திங்கன்னா இதுக்கு தான் வழி பண்ணலாம். எந்த வண்டியுமே உள்ளே அலோவ் பண்ணுறதில்ல, அதுவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் இன்பிட்வீன் சில கிளிப்பிங்ஸ்லாம் அதை எடுத்த கிளிப்பிங்ஸ் அதில் போட்டிருப்பேன். வயசானவங்க இந்த மாதிரி நிறைய லக்கேஜ் வச்சுருக்கவங்க அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. இது என்ன ப்ரொசீஜர்ன்றதை பாருங்கள். மோஸ்ட்லி கஸ்டமர்ஸ் என்ன பண்ணணும்னா மோஸ்ட்லி அங்கே கேட்டில் இறங்கினோடனே அந்த பழைய பிக்கப் பாயிண்ட் கிட்ட வண்டி விடுறதில்ல. இந்த ஆரோ பெஸ்ட் பார்க்கிங் இங்கே தான் வரணும். இங்கே எப்படி வரணும்னா நீங்கள் எக்ஸிட்லேருந்து, அதாவது கஸ்டமர் அங்கே எக்ஸிட் ஆனாங்கன்னா அந்த டொமஸ்டிக்லேருந்து எக்ஸிட் ஆனாங்கனால அங்கேயே பேட்டரி கார்ஸ் இருக்கும். அந்த பேட்டரி கார்ஸ் ஏறி இங்கே வந்து விடுவாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆரோ பெஸ்ட் பார்க்கிங் பில்டிங் தெரியும், அந்த லாஸ்ட்டில் இருக்குல்ல, அதுதான் கஸ்டமர் வர இடம். என்னால் அவ்வளோ தூரம் போக முடியல, ஒரு அர்ஜென்ட் கஸ்டமருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் போக முடியல. ஸோ எல்லாமே முடிச்சு நான் கஸ்டமரை கூப்பிட்டு வெளில வந்துட்டேன். இது வெளியில் வந்த கிளிப்பு தான். இது நார்மலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், வெளில வருது எக்ஸிட் எப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸிட் ஆகி திருப்பி வெளியில் வந்து நீங்கள் திருப்பி வெயிட் பண்ணி இந்த பார்க்கிங் போட்டு இந்த கிளிப்பெல்லாம் எதுக்கு காட்டுறேன் அப்படின்னா, நார்மலாக ஒரு கஸ்டமரை இந்தியன் ஃப்ளாக் கிட்ட போய் பிக்கப் பண்ணால் வெறும் 40 ரூபா தான் பார்க்கிங் வரும். அதுதான் ப்ரொசீஜர். 40 ரூபாலேருந்து 50 ரூபா தான் வரும். பட் இதனால் வந்து இப்போ மினிமம் 100 ரூபாலேருந்து 150 ரூபா ஆகுது. சரிங்களா, ட்ரிப்ஸ் போடுறவங்களும் சரி எடுக்கிறவங்களும் சரி இதனால் ரொம்ப அஃபெக்ட் ஆகிறாங்க. நீங்கள் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வச்சுருக்கிறதுனால இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கீங்க ஏர்போர்ட் சைட்லேருந்து, அது பிரச்சனை இல்லை. பட் ஆனால் அது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த நார்மலாக இந்த நான் கிளிப் எடுத்துருக்கேன்ல, இதே ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷம் உள்ளே வரதுக்கே 10 நிமிஷம் ஆகிடுச்சு. திருப்பி வெளில போகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. ஸோ இதை வந்து ஓரளவுக்கு எதாவது கன்சிடர் பண்ணி பார்க்கிங்காக அதை எதாவது கம்மி பண்ண முடியுமா அப்படின்றது நீங்கள் தான் பார்த்து முடிவு பண்ணணும். அதே மாதிரி வயசானவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக கொஞ்சம் வண்டியை எவ்வளோ கிட்ட கொண்டு வர முடியுமோ அந்த மாதிரி கொஞ்சம் கிட்ட கொண்டு வந்து கொடுத்து கஸ்டமர் வயசானவங்களை பிக்கப் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லதாக இருக்கும். கொஞ்சம் எப்படின்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க புரிஞ்சவங்க பார்த்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ டிரைவர்ஸ்க்கு நம்ம டாக்ஸி ஓட்டுற நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து இது ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன்.
வேறு புரியலனா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக டீட்டெயிலாக சொல்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம், ஏர்போர்ட் கிட்ட போனீங்கன்னா எல்லாம் சேஃபாக வண்டி புக் எல்லாமே கரெக்டாக வச்சிங்க. அங்கங்கே போலீஸ்காரங்க செக் பண்ணிட்டு இருப்பாங்க.